சீரற்ற வானிலை காரணமாக இடம்பெயர்ந்திருந்த 5000 பேர் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டார். மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகளை இழந்தவர்களுக்கான இழப்பீடும் வழங்கப்படும் என்றும் உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். மலையகத்திற்கான ரயில் சேவை பண்டாரவளி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மண் சரிவு மற்றும் கட்பாறை சரிவு காரணமாக பண்டாரவளி மற்றும் பதுளை ரயில் மார்க்கம் ஊடான ரயில் சேவை தடைப்பட்டுள்ளது. குறித்த ரயில் மார்க்கத்தின் ஊடான ரயில் சேவை விரைவில் மேற்கொள்ளப்படும் என ரயில்வே கட்டுப்பாட்டு அறை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அடுத்த சில நாட்களுக்கு சிறிய அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எவ்வாறாயினும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்வதோடு சப்ரகம்புவ மற்றும் தென் மாகாணங்களில் பகல் அல்லது மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை ஊடான காலி மற்றும் பொத்துவில் கடற்பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகமானது வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடற்சீற்றம் குறைந்த அளவு காணப்படும். அதேவேளை ஹம்மந்தோட்டை ஊடான காலி மற்றும் பொத்துவில் கடற்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடற்சீற்றம் சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.